அவன் கூட ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கிண்டல் பண்றான். அப்போ வந்து நான் கோச்சி போயிட்டு இருக்கேனா? நானே அதை யோசிச்சேன். என்ன ஆதிஷ் எதுக்கும் பதில் சொல்லலையே, சரி ஜாலியா எடுத்துக்கிறீங்க போல அப்படின்னு நினைச்சேன். இங்க இல்ல போல பாருங்க, விக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். விக்கி இருக்கியாடா? சரி விடுங்க விடுங்க ஆதிஷ்மா, நம்ம பிள்ளை எல்லாம் என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்களாம் வரணும் நம்மள தேடி. ஓகேவா? படபடப்பு லைவ் போயிட்டு இருக்கானா விக்கி? படபடப்பு என்ன சொன்னான்? நான் கேட்கறதுக்கு எங்க பதில் சொல்றியாடா? ஓகே நண்பா, கோவப்படாத. ஓகே நண்பா. ஆதிஸ் நம்ம தான் எல்லாவற்றையும் க்ளோஸாக நினைக்கிறேன், ஆனால் நம்மளை யாரும் அப்படி நினைக்கல போல. அப்படிலாம் சொல்லாத ஆதிஸ். கோச்சுக்குவாங்கலாம். கோச்சுக்கல இல்லையா? நீ வேற ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட கோவப்படுவேனா? ஓகே ஓகே விக்கிமா, அது சொல்லு. ஓகே நான் போறேன், பாய். இருங்க இருங்க ஆதிஷ்மா, வந்துட்டான் விக்கி. மாமா கிட்ட உன்னோட நம்பர் சென்ட் பண்ணிட்டேன், மாமா அப்புறமா கால் பண்ணுவாரு விக்கி அண்ணா. சொல்லிட்டாங்கடா, மாமாவே வந்துட்டாங்க லைவுக்கு. சரம் மாமா வந்து இப்ப சொல்லிட்டு போனாரு விக்கி கிட்ட, நீ தான் ஒன்னதான் காணும் இப்ப. ஓகே ஓகே சரம். அதான் இப்போ வந்து சொல்லிட்டு போனாங்க வந்துடுறேன் அப்படின்னு. எதுக்கு வந்தாரு? லைவுக்கு வந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே அழகு முருகா. ஓகே ஓகே. மாமாலாம் வரக்கூடாது. ஏன் 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 வரக்கூடாதுன்னு சொல்லு. ஆதிஷ் நண்பா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆதிஷ்மா.